லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புகிற மாதிரி ஒரு சூப்பராக கொரியாண்டர் லீஃப் ரைஸ் பார்க்கலாமாங்க. அதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கொரியாண்டர் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம், சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். அது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். அரைக்க வரலை அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து கூட அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட முந்திரி பருப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராகவே இருக்கும். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 2 பருப்பும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா விழுது, அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்துடணும். அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். அப்போது வதக்கி எடுக்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ரைஸ் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணுங்க. ஆறின ரைஸை சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கிண்டி எடுத்திங்கன்னா சூப்பரான கொத்தமல்லி தழை சாதம் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். கூட அப்பளம்லாம் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லானதுனால ரைஸ் கிளறது காட்ட முடியல. ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.